முருங்கைக்கீரை பருப்பு கடையில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை இந்த கிளாஸுக்கு 3/4 கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன். கழுவி குக்கரில் வேக வச்சிடலாம். இது கூட தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம். சீரகம், மஞ்சத்தூள், காயப்பொடி, தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 35 சின்ன வெங்காயம் சேர்த்து இப்போ வேக வச்சிடலாம். முருங்கைக்கீரை பருப்பு கடையல். முருங்கைக்கீரை இவ்வளவும் போட போகிற கிடையாது. ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொலையிடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் விரிஞ்ச மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். துவரம் பருப்பை, கடுகு, காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். முருங்கை இந்த பவுல் நிறைய போட போகிறேன். முருங்கைக்கீரை பருப்பு கடையல். கீரை பருப்புலேயே சேர்த்து வேக வைக்கணும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து பருப்பு வந்து நம்ம தனியாக வேக வைக்கணும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்புலேயே சின்ன வெங்காயம்லாம் போட்டனால இதில் வந்து முருங்கைக்கீரை வதக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பருப்பு வெந்துடும் பார்த்தீங்களா. அப்புறம் கீரையும் போட்டோன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறம் கீரையை போட்டுச்சிங்களேன், திருப்பி வேறு பருப்பு வேகும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து அது வெந்துட்டு இருக்கும்போது இதை வந்து பாதி வேக்காடு கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம், சீக்கிரம் வேகும். இவ்வளோ கீரை போட வேணாம்னு நினைக்கிறோம், குறைச்சிக்கலாம். இதில் பாதி அளவு கூட போட்டால் கூட போதும். மூடிடலாம், சீக்கிரம் வேகும்.